திருச்சியில் நடைபெற்ற ரயில்வே விழாவில் மத்திய அமைச்சர் முன்பு திமுக, அதிமுக, பாஜகவினர் மோதலால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திருச்சி திருநெல்வேலி இன்டர்சிட்டி ரயில் திருவனந்தபுரம் வரை நீட்டிப்பு, விஐபி தங்கும் அறை திறப்பு ஆகியவற்றிற்கான விழா திருச்சி ரயில்வே ஜங்ஷன் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு கலந்து கொண்டு காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், ரயில்வே பயணிகள் வசதிகள் குழு தலைவர் H. ராஜா, தமிழக அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் திருச்சி MP சிவா பேசுகையில், மணப்பாறையில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்ல வேண்டும் என ஆங்கிலத்தில் பேசினார். இதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து தமிழில் பேச வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சரும் எழுந்து நின்று பேச்சை முடித்துக் கொள்ளுமாறு என கூறியதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அதனால எனக்கு தெரியும் குரல் கொடுக்கிறது யாரு. இந்த அக்கேஷன் அப்படி மாத்திராங்க. Making use of this occasion, I request the railway officials and the minister, only for the benefit, the minister should understand. நான் தமிழ்ல நல்லா பேசக்கூடிய உங்களுக்கு தெரியும். எனக்கு யாரும் சொல்லி தர வேண்டியது இல்லைங்க. I am speaking to the minister. What when I asked the DRM, any representation have been made earlier, he said the local minister, Mr. Natarajan, has made some representations which he was not able to understand because it was in Tamil. So for the sake of the minister to understand what the requirements, see, I am speaking on your behalf. உங்களுக்காண்டி நான் பேசிட்டு இருக்கேன். மக்கள் வந்திருந்தா இங்க நிச்சயமா என்ன ஆதரிச்சிருப்பாங்க. அதனால எனக்கு தெரியும் குரல் கொடுக்கிறது யாரு. இந்த அக்கேஷன் அப்படி மாத்திராங்க. நான் சொல்றேன், அடுத்த கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை என்று வருகிற போது நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம் என்று சொன்னதை போலத்தான் இந்த பிரச்சனையும் கூட. ஆனால் தயவு செஞ்சு இந்த சூழ்நிலையை மாத்திடாதீங்க. நான் உங்களே சேர்த்தான் பேசிட்டு ரொம்ப சாதாரணமா பேசிட்டு ஏன் காம்ப்ளிகேட் பண்றீங்க? நான் தமிழ்ல பேசிடுவேங்க. மந்திரி என்னன்னு தெரியாம போற யாராவது அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். புரோட்டோகால் பாருங்க, பிரச்சனை பாருங்க. சாரி சுரேஷ்ஜி. இதனிடையே தேர்தல் வெற்றி குறித்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, 3 மாநிலங்களில் பாஜக பெற்ற தேர்தல் வெற்றியை போன்று தமிழகத்திலும் வெற்றியை பதிக்கும் என தெரிவித்தார்.